அதிநவீன டைம் மிஷின் மூலியமா உங்களுடைய இளமைய நாங்க மீட்டு தரோம்னு சொல்லி மக்களை நம்ப வச்சு 35 கோடி ரூபாய் வரைக்கும் மக்கள் கிட்ட ஏமாத்தி இப்ப தலைமறைவா இருக்காங்க ஒரு தம்பதி. இந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. இதை பத்தின விரிவான தகவல் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர்ல உள்ள கிட்வா நகர் பகுதியில ராஜீவ் துபே அப்படின்ற நபரும் அவருடைய மனைவி ரேஷ்மி 2 பேரும் சேர்ந்து மறுமலர்ச்சி உலகம் அப்படின்ற பேர்ல ஆக்சிஜன் தெரப்பி கிளினிக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. சும்மா கூப்பிட்டா மக்கள் வரமாட்டாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எப்படியாவது ஆசை காட்டி காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக அந்த தம்பதி எடுத்த ஆயுதம் தான் இந்த டைம் மிஷின் ஸ்கிரிப்டுங்க. இந்த தெரப்பி மையத்துல அவங்க கிட்ட பிரத்யேகமா டைம் மிஷின் இருக்கிறதாவும், இதுல நீங்க போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரமே உங்களோட இளமை உங்களுக்கு திரும்பிடும் அப்படின்னு ஆசை காட்டியிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு 60 வயசு நபரா இருந்தீங்கன்னா 25 வயசு நபரா நீங்க மாறிடுவீங்க. அப்படிப்பட்ட டைம் மிஷின் எங்க கிட்ட இருக்கு, இதை நாங்க இஸ்ரேல்ல இருந்து இறக்குமதி பண்ணிருக்கோம் அப்படின்லாம் சொல்லி மக்கள் கிட்ட ஆவும் பில்டப் கொடுத்துருக்காங்க. அப்பாவி மக்களும் இதை நம்பிடுறாங்க முழுசா. உடனே இந்த ஆக்சிஜன் தெரப்பியை நோக்கி படையெடுத்து போறாங்க. வந்த மக்கள் கிட்ட என்ன கருத்தை பரப்புறாங்கன்னா, காற்று மாசு காரணத்தினாலதான் நீங்க வயசான தோற்றமே அடைஞ்சிருக்கீங்க. இந்த ஆக்சிஜன் தெரப்பி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குறுகிய காலத்திலேயே உங்களுடைய இளமைய நீங்க மீண்டும் அடையலாம் அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு பெரிய ஆர்வத்தை தூண்டி விடுறாங்க, ஆசையை கிளப்பி விடுறாங்க. ஸோ 10 முறை இந்த ஆக்சிஜன் தெரப்பி எடுக்கிறதுக்கு 6000 ரூபாய் ஃபீஸ் நிர்ணயம் பண்றாங்க. இதே 3 வருஷத்துக்கு பண்றதுக்கு 90,000 பில் போடுறாங்க. ஸோ மக்கள் காசை பத்திலாம் யோசிக்கவே இல்லை, இளமையை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு அந்த ஆக்சிஜன் தெரப்பிக்கு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு எண்ட்ல தெரப்பிக்கு ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நீங்க புதுசா யாரையாவது கூட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்சிஜன் தெரப்பியை ஃப்ரீயா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கான அந்த ஃபீஸ்ல டிஸ்கவுண்டா நாங்க பண்ணி தரோம்னு சொல்லி ஆவுன்னு பில்டப்களை அள்ளி வீசுறாங்க. இதனால கூட்டம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுங்க. இதுல ஒரு ஸ்டேஜ்ல ரேணு சிங் அப்படின்ற பெண்மணி பாத்தீங்கன்னா இந்த தம்பதி கிட்ட போயிட்டு 10,70,75,000 ரூபாய் வரைக்கும் கட்டி ஏமாந்து போயிருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த பெண்மணி கிட்ட இந்த டைம் மிஷினை அவங்க காட்டவே இல்லை. அதனால ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. ஃபைனலா போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவ்வளவு காசு நான் கட்டிட்டேன், இதெல்லாம் நடந்துச்சு, ஆனா எனக்கு அவங்க அதை காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ரொம்ப தீவிரமா இந்த விஷயத்த இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நிறைய ஷாக்கிங்கான நியூஸ் வெளியே வருதுங்க. இது வரைக்கும் அந்த தம்பதி பாத்தீங்கன்னா 35 கோடி ரூபாய் வரைக்கும் மக்கள் கிட்ட ஏமாத்திருக்காங்க. போலீஸ் அவங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தகவல் தெரிஞ்சதுமே அந்த தம்பதி பணத்தை எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு தலைமறைவு ஆயிடுறாங்க. வெளிநாட்டுக்கு எங்க தப்பிச்சு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி விமான நிலையங்கள் எல்லாத்தையும் கண்காணிப்பை தீவிரப்படுத்திருக்காங்க. ஆனாலும் இன்னொரு எண்ட்ல அவங்க ஆல்ரெடி வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ற செய்திகளும் உலா வந்துட்டு இருக்குங்க. ஸோ போலீஸ் எப்படியா அந்த தம்பதியை அரெஸ்ட் பண்ணி ஆகணும்ன்றதுதான் அப்பாவி மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குங்க. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல மறக்காம அப்டேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.